எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட வீடியோக்கு வெல்கம். அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் இன்னொரு ரியல் இன்சிடென்ட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு வெப் சீரியஸ், ஒரு மினி வெப் சீரியஸ், தமிழ் டப்டு மினி வெப் சீரியஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். KK மேனன், பாபில் கான், திவ்யண்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னமும் பல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணின ஸ்டோரி அப்படின்னா, போபால், அதாவது போபாலில் 1980s ஒரு கேஸ் ட்ராஜடி நடந்திருக்கு. அதாவது MIC கேஸ் வந்துட்டு வெடிச்சதுனால அந்த ஒரு இடமே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அந்த ஒரு காற்றுல கலந்த MICயை வந்து ஸ்மெல் பண்ணதுனால அவங்களோட லங்ஸ் எல்லாம் போய் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி நடந்த ஒரு கொடூரமான இன்சிடென்ட்டை தான் வந்து இந்த ஒரு 4 எபிசோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க 4 மணி நேரத்தில் இந்த ஒரு கம்ப்ளீட் மினி வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். பட் ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும் பாருங்க. சீரியஸ்லி வேற லெவல் தான் இருக்கும். அதாவது நான் நார்மலாக ஏதோ ஒரு சீரியஸ், வெப் சீரியஸ், மினி சீரியஸ், டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் இது கம்ப்ளீட் பக்கா டிராமாட்டிக்கல் வெப் சீரியஸாக கொண்டு போயிருக்காங்க. இதில் மாதவன் வந்து செகண்ட் எபிசோட் த்ரூ அவுட் தி எண்டிங்ல தான் வருவார். உண்மையுமே சொல்லணும்னா அவரை வச்சு கொஞ்சம் மார்க்கெட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஸ்டோரியில் கான்ட்ரிபியூட் பண்ணது கிடையாது. KK மேனன் தான் இதில் ரொம்பவே அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது ஆக மொத்தம் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த டைமில் என்ன நடந்தது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பக்காவாக ரொம்பவே பெஸ்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணி இந்த ஒரு வெப் சீரிஸை எல்லா எபிசோட்ஸும் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த ஒரு MIC கேஸ் லீக் ஆனதுக்கான காரணம் என்ன, அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நெக்லிஜென்ஸால நடந்ததா, இல்லை யாராச்சும் பிளான் பண்ணி நடந்ததா, இல்லை ஆளுங்களை கொண்டு பர்பஸ்ஃபுல்லாக நடந்ததா அப்படின்னு நிறைய கேள்விகள் அந்த டைமில் ஓடிட்டு இருந்திருக்கும். ஸோ ஒரு கேஸ் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சால்வ் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு 1980s கேஸ் லீக் ஆன ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி ரொம்பவே பக்காவான ஒரு வெப் சீரிஸை தான் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கிரிப்பிங் ஸ்டோரி லைன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ தான் எனக்கு அதோட ஆக்சுவல் மீனிங்கே புரியுது. ஏன்னா உண்மையாலுமே அந்த நடந்த இன்சிடெண்ட்டில் வந்து 15,000க்கு மேலே இறந்து போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 5 லட்சத்துக்கு மேலே நிறைய பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. அந்த ஒரு ஜெனரேஷனில் அந்த ஒரு MIC கேஸை சுவாசிச்சதுனால அது உள்ளே போய் அது வரக்கூடிய ஜெனரேஷன்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. மெயினாக எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆனது எது அப்படின்னா, கடைசி எபிசோடில் அவங்க எல்லாமே காமிப்பாங்க. ஒரு சினாரியோ ஆக்சுவல் ஃபோட்டோகிராஃபோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது தான் இது உண்மையாலுமே இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னமும் ஜாஸ்தியாக ஒரு ரியலைசேஷன் வந்து ஏற்படுது. அதுவும் இல்லாமல் இது இன்னொரு ரீசன் ஏன் ரொம்பவே என்கேஜிங்காக நாம் ரொம்பவே ஹுக்டப்பாக பார்ப்போம் அப்படின்னா, இதில் எக்ஸ்ட்ரா ஸ்டோரி லைனோ பில்டப்போ கொடுக்கவே கிடையாது. ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தரணும் அப்படின்ட்டு நிறைய ஹீரோய்க்கான ஸ்டன்ட்ஸ் அப்படின்லாம் ஒரு காமிச்சதே கிடையாது. ரியல் இன்சிடென்ட் அப்படியே போர்ட்ரே பண்ண மாதிரி தான் இந்த ஒரு கம்ப்ளீட் சீசன்லேயும் காமிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு கேஸ் லீக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கேரக்டர்ஸை தான் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாக போட்டிருக்காங்க. அதாவது இந்த 1984 கேஸ் லீக் ஆனதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியோ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடியோ ஏற்கனவே இந்த ஒரு கேஸ்னால எக்ஸ்போஜர் ஆகி ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு இன்சிடென்ட்டாக கிரியேட் பண்ணி அந்த ஒரு கேரக்டர்ஸ் இந்த ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட்டோட கனெக்ட் ஆகிற மாதிரிலாம் போட்டு ரொம்பவே எங்கேஜிங்காக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்லலாம் எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மீதி எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயினாக ரயில்வேல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்லாம் எப்படி ரெஸ்கியூ பண்ணாங்க. ஸோ மெயினாக அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி தான் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எபிசோடு பண்ணுறாங்க. அந்த ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பேசஸில் தான் நம்ம மாதவன் உள்ளே வராரு. அதுவும் இல்லாமல் ரொம்பவே கிரிப்பிங்கான சீன்ஸ் வந்து இருந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு பால் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து அந்த ஒரு கேஸை இன்ஹேல் பண்ணி மூச்சடைச்சு அந்த வாயிலேருந்து எல்லாம் ரிலீஸ் ஆகி கண்ணெல்லாம் ரெட்டாகி இறந்து போய் கிடப்பாங்க. ஆனாலும் அந்த அம்மாவோட பிரெஸ்ட்ல இருந்து அந்த குட்டி குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட். அப்புறம் இன்னொரு புதுசாக கல்யாணமாக போகிற பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்திருப்பா. அவங்க பாராத்தில் எல்லா இடத்துலையுமே ரொம்பவே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்ஸ், பாராத்தில் வந்தவங்க எல்லாரும் இறந்து போய் கிடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் வந்து மனசை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் இதை கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.